சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு ரோகிணி யாருக்கும் தெரியாமல் கிறிஷை தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யா வீட்டில் தங்க வைக்கிறாங்க. வேறு ஸ்கூலில் தான் கிறிஷை சேர்க்கணும். இனி கிறிஷ் எங்கே இருக்கான்னு இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்றைக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக கிறிஷோட பாட்டி கிறிஷ் நம்ம கூடயே இருக்கணும்னு விட்டுட்டு போனாங்களா, இல்லை என்ன காரணம்னு தெரியல. கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கிறிஷோட அம்மா வந்து கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஸ்கூலில் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச யாரோ தாங்க நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி நினச்சி இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்கங்க அப்படின்னு சொல்ல, மீனா நீ அப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாங்க, எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லை. கிறிஷோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டதா ஸ்கூலில் சொன்னாங்க. அப்புறம் இவங்க எதுக்காக இன்னும் கிறிஷை பற்றி யோசனை பண்ணுறாங்க? கிறிஷ் என்னுடைய பையன், எனக்கு இல்லாத உரிமை இவங்களுக்கு இருக்கா என்ன? எனக்கு தான் கிறிஷ் மேலே நிறைய அக்கறை இருக்குது. அதனால தான் கிறிஷை நல்ல ஒரு இடத்துல தங்க வச்சுருக்கேன். இவங்க வேணும்னே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் யோசிக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. இவங்களால் என்றைக்கும் என்னை பற்றி உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற கோவத்தில் மறுபடியும் ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணியோட அம்மா கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிறாங்க. என் பேரனும் என் பொண்ணு கல்யாணி கூடயே அதே வீட்டில் இருக்கணும்னு நினச்சா இந்த ரோகிணி என்னடானா அவ விருப்பத்துக்கு இங்கே ஸ்கூல்லேருந்து கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ கிறிஷை எங்கே தங்க வச்சுருக்கான்னு வேற தெரியல. கிறிஷ் ரொம்ப பாவம், என்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்படுறானோ, இப்போ எங்கே இருக்கானோ தெரியல. கண்டிப்பாக ரோகிணி அவளை பற்றின உண்மையை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்கூலில் கிறிஷ் படிக்க வேண்டான்னு எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கா போல். என்ன செய்ய, யார்கிட்ட கிறிஷ் எங்கே இருக்கான்னு கேட்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பேசாமல் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுவோம். ரோகிணி செய்கிறது எல்லாமே தப்புன்னு ரோகிணிக்கு புரிய வைப்போம். அப்படியும் இல்லைனா ரோகிணியை பற்றின உண்மையை நாம் போய் அங்கே முத்து மீனா கிட்ட சொல்லிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. எனக்கு கிறிஷோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணியோட அம்மா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணி அம்மாவை ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடி, நீ என்ன செஞ்சு வச்சுருக்க? கிறிஷோட ஸ்கூலுக்கு வந்து கிறிஷை கூப்பிட்டு போனது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உனக்கு வேறு வேலை இல்லை? நீ கிறிஷை நல்லா பார்த்துக்கணும், கிறிஷ் உன் கூடவே இருக்கணுன்றதுக்காக தாண்டி என்னை பற்றி யோசிக்காமல் நான் அங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போனேன். ஆனால் நீ என்னடானா உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது, நீ மட்டும்தான் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கிறிஷை இந்த ஸ்கூலில் படிக்க விடாமல் செஞ்சுட்டல்ல. எங்கே கூப்பிட்டு போய் வச்சுருக்கேன் என் பேரனை? கிறிஷ் எங்கிட்ட இருக்கான் அப்படின்னு கோவமாக பேச, அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்னடானா என்கிட்ட கூட சொல்லாமல் எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க. கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் என்னை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும். நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. அப்படி யோசனை பண்ணியிருந்தா எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்களா? என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சதே நீங்கள் மட்டும்தாம்மா. நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் கிறிஷை கூட்டிகிட்டு வரேன். உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிறேம்மா. என்னை நம்பி நீங்கள் பேசாமல் என் ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்ல, போதும் போதும், உன்னை நம்பி நான் வரதா? எதுக்கு? உன் பையனையே உன்னால் பார்த்துக்க முடியல, இதில் எனக்கா நீ பெருசாக நல்லது செஞ்சிட போகிற? இல்லை என்னையா பார்த்துக்க போகிற? என் மேலேயும் உனக்கு அக்கறை இல்லை, உன் பையன் மேலேயும் அக்கறை இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, உன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது நான் இல்லடி, நீயா தான் பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்துறேன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சிட்ருக்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்க போய் உன்னையும் போனா போதுன்னு அந்த வீட்டில் தங்க இடம் கொடுத்துருக்காங்க. அங்கே உன் பையன் கிறிஷ் உன்னை பற்றி யோசிக்கிறதுலாம் உனக்கு தெரியல. கிறிஷ் வந்து உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நான் வெளியில் வந்தேன். ஆனால் நீ என்னடானா உன் வாழ்க்கை முக்கியம், உன் சந்தோஷம் முக்கியம்னு உன் பையனை உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்க. அசிங்கமாக இல்லை உனக்கு? நீ எப்போ தாண்டி கல்யாணி ஒரு நல்ல அம்மாவாக நடந்துப்ப? கிறிஷ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அவன் இந்த ஸ்கூலில் படிக்கணும், தான் ஃப்ரெண்டுங்க கூடலாம் இருக்கணும்னு நினச்சிருப்பானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டல்ல. உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என் பேரனோட வாழ்க்கை முக்கியம். நானே வந்து உன் மாமியார்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் நீ என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன். உன் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிற நீ என் பேரன் கிறிஷ் கூட இருக்கணும்னா வேறு வழியே இல்லை. நான் உண்மையை சொன்னால் மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான். நான் இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேனே இந்த குடும்பத்துக்காக, அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அப்புறம் மனோஜும் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிடுவார். ஏம்மா இப்படி செய்கிறீங்க?
பேசாமல் வித்யா வீட்டுக்கு கிளம்பி வாங்கம்மா. நானே ஒரு நல்ல வீடாக பார்த்து உங்கள் 2 பேரையும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கிறேம்மா. இனி உங்களை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். அந்த மீனாவும் முத்துவும் உங்களுக்கு உதவி செஞ்சதுனால என் அருமை உனக்கு புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை விட மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் உனக்காக நான் என்றைக்கும் இனி சப்போர்ட் பண்ண மாட்டேன். வித்யா வீட்டில் தானே கிறிஷ் இருக்கான். நான் போய் கிறிஷை நல்லா பார்த்துக்கிறேன். என்னை தேடி நீ வராத. ஏன்னா நீ செஞ்ச வேலைக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன் முகத்தில் முழிக்கவும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி, அம்மா நீங்கள் வாங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. முத்துவும் மீனாவும் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக யார்கிட்டேயும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போனீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. என் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை பற்றின உண்மையை சொல்லி நீங்களே மாட்டி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிருமா. வேண்டாம்மா, நான் கிறிஷை பார்த்துக்கிறேன். கிறிஷோட அம்மா நான் தானம்மா, எனக்கு பார்த்துக்க தெரியாத கிறிஷை அப்படின்னு சொல்ல, அப்படி நீ அக்கறையாக இருந்தா நான் ஏண்டி இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன் உன்னால் அப்படின்னு ரோகிணியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு கோவத்தில் ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க, கிறிஷை போய் பார்க்கணும், பாவம் என் பேரன். இந்த ரோகிணி கூட சந்தோஷமாக அங்கே மீனா முத்துன்னு எல்லாரும் இருக்கிற இடத்துல இருப்பான்னு நினச்சா இங்கே வித்யாவோட வீட்டில் போய் கிறிஷை விட்டுருக்காளே. வித்யா ஏற்கனவே தனக்கு கல்யாணம்னு சொல்லி அங்கே இங்கேன்னு தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கிறது, தன்னுடைய வேலையை கவனிக்கிறதுன்னு தனியாக இருக்கா. இப்போ வித்யாவோட வீட்டில் அங்கே கிறிஷ் இருந்தால் சரிப்பட்டு வருமா? என் பேரனை நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. என் பேரன் இனி தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கிறிஷை பார்க்க போகணும். அங்கே வித்யா வீட்டில் இருக்கிற கிறிஷை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க கிறிஷோட பாட்டி. அண்ணாமலை யார்கிட்டேயும் பேசாமல் கிறிஷை பற்றியே நினச்சிட்ருக்க. அங்கே வந்த முத்துவும், அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இல்லைப்பா முத்து, கிறிஷோட ஞாபகமாகவே இருந்தது. அப்பப்போ ஸ்கூல்லையாவது கிறிஷை பார்ப்பேன். இத்தனை நாள் நம்ம வீட்டில் கிறிஷ் இருந்தானா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ கிறிஷும் இல்லை, அவன் எங்கே போனான், அவங்க அம்மா எங்கே கூப்பிட்டு போனாங்க, எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே அங்கே வந்த விஜயா, எதுக்குங்க அந்த கிறிஷை பற்றி மறுபடியும் நீங்கள் ஏன் யோசிக்கணும்? நம்ம வீட்டில் இருந்த பிரச்சனை இப்போ இல்லைன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தாங்க ரோகிணியால் பிரச்சனை, மனோஜால் பிரச்சனைன்னு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தது. இப்போ கிறிஷோட அம்மாவே வந்து கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு என்னங்க? கிறிஷோட அம்மா பார்த்துக்கிட்டோம், நமக்கு தான் என்னவோ பொறுப்பு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கிறிஷோட அம்மா வந்து கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்ற சந்தோஷத்தில் இருக்கேன் நான். ஆனால் நீங்கள் என்னடானா நம்ம வீட்டுக்கு இன்னும் கிறிஷ் வரலன்னு யோசிக்கிறீங்கன்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, உங்கள் கூடவே இருந்தேன், உங்கள் பையன், என்னோட அருமை பெருமையே உங்களுக்கு தெரியல, என்னையே மகனாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, கிறிஷை பற்றியாமல் புரிஞ்சுக்க போகிறீங்க, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, ஆமாம், கிறிஷோட பாட்டியவும் அங்கே கிறிஷோட அம்மாவே வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க போல், அதனால தான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், அவங்களையும் கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ கிறிஷோட அம்மா கொஞ்சம் பொறுப்பாக கிறிஷையும் அவங்க பாட்டியவும் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது தாங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கான்னு கேட்க, ஆமாங்க, இன்றைக்கி ஃபோன் பண்ணி 2 இடத்துல வர சொல்லியிருந்தாங்க. 2 டெக்கரேஷன் ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரே நாள்லங்க எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்குடனே முத்துவும், அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு யோசிக்கிற? நம்மக்கிட்ட வேலை பார்க்கன்னு அந்த அக்காங்க இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடு. மற்றபடி நானும் உனக்கு உதவி செய்கிறேன். எப்படியும் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் மீனா. ஏற்கனவே சீதா கல்யாணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருக்க எல்லா பணத்தையும் திருப்பி தரணும் மீனா. அதுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அண்ணாமலை பார்த்துட்டு இருக்கும்போதே உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான் நான் பார்த்தேன், சம்பாதிக்கிற பணத்தை ஒன்று மீனா அவங்க அம்மா கிட்ட கொடுப்பா, இல்லை அவங்க குடும்பத்துக்காக கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும். நம்ம குடும்பத்துக்குன்னு பெருசாக நீங்கள் 2 பேரும் ஒன்றும் செய்ய போகிறது இல்லையே. ஏன் முத்து, மாடியில் ரூம் கட்டணும்லாம் பேசிகிட்டு இருந்தீங்களே, மீனாக்கு நகையெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னியே, அதெல்லாம் நடக்குமா இல்லை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே மீனாவும், உங்களுக்கு என்னத்த பிரச்சனை, நாளை எனக்கு நகை வாங்கி கொடுங்கன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், நானே அதை பற்றி யோசிக்கல, நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? நாங்கள் ஒன்றும் பணத்தை வீணாக செலவு செய்யலையே. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் பணம் கொடுக்காம வேறு யார்கிட்ட கொடுப்பா? எங்கள் அம்மா தனியாக இருக்காங்கன்றதையே நீங்கள் மறந்துட்டீங்க போல். எங்கள் அப்பா இருந்திருந்தா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. புரிஞ்சு பேசுங்க அத்தை, நானும் தான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்ன மனோஜ் மாதிரி லட்சக்கணக்காக சம்பாதிக்கிற? யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லி வெளியில் வேலைக்கு போகிறதே கிடையாது. அப்புறம் எப்படிடி உனக்கெல்லாம் வருமானம் வரும்? நீ எல்லாம் சம்பாதிக்கிறேன்னு என் முன்னாடி நின்று பேசுகிற பாத்தியா? இனி ரோகிணி மாதிரியே சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாதான் நீ உங்கள் அம்மாக்கும் உன் தங்கச்சிக்கும் இந்த பணத்தை கொடுக்குறதெல்லாம் விடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாங்க,
அது எப்படி? மீனா சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுமா? நான் விட்டுருவேனா என்ன? அந்த மனோஜ் மாதிரிலாம் எல்லாத்துக்கும் நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன். நீங்கள் அந்த பார்லர் அம்மா கிட்ட பணம் வாங்குறதே தப்பு. இதில் மீனா சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எப்படி மாடியில் வீடு கட்டுறதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நீங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸில் மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் வந்ததே, அந்த பணத்தை எங்ககிட்டயே கொடுத்தீங்க? இல்லையே. இல்லை அதை பற்றி நாங்கள் கேட்டிருப்போமா? நீங்கள் மட்டும் எதுக்கு அடுத்தவங்க சம்பாதிக்கிற பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிக்கவே மாட்டிங்களாமா? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் 2 பேரும் மனோஜ் மாதிரி நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் என் முன்னாடி நின்று இப்படி பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என் முன்னாடி பேச தகுதியே இல்லை. இதில் இந்த முத்துவை நான் மகனாக ஏற்றுக்கணுமா? இந்த மீனாவை என் மருமகளாக பார்த்துக்கணுமா? எனக்கு ரொம்ப அவசியம். சம்பாதிக்கிற பணத்தை வீணாக செலவு செய்யாமல் சேர்த்து வைங்கன்னு தான் சொல்கிறேன். அதை கூட புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? உங்களால் பணத்தை சேர்த்து வைக்க முடியலன்னா என்கிட்டயாவது கொடுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வீண் செலவெல்லாம் செஞ்சிட்ருக்காத முத்து. இனியாவது பொறுப்பாக இரு. அந்த கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கிறிஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்களே. அவங்க இங்கேருந்து கிளம்பி போகும்போது யாராவது சொல்லிட்டாவது போனாங்களா? அவங்கள தேடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்க. இப்படி மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் வருது. அதனால இனியாவது உங்கள் வேலையை பாருங்கள். நான் சொல்கிறது இனியாவது புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. உடனே மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. என்னங்க, என் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் செய்கிறத கூட தப்புன்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. ஏன் தான் அத்தை இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா இப்படி தான், அவங்கள நம்ம திருத்தவும் முடியாது. அதுக்குன்னு அவங்களுக்காக நம்ம மாறணுன்ற அவசியமும் இல்லை. நீ உன் வேலையை பாரு மீனா. யாரை பற்றியும் யோசிக்காத. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு முத்து. வித்யா வீட்டில் இருக்கிற கிரிஷ் தனியாக இருக்கிறதுனால அழுதுகிட்டே இருக்கான். அங்கே வந்த வித்யாவும், என்ன கிரிஷ், நீ எதுவுமே சாப்பிடாம இப்படியே இருக்கியேன்னு சொல்ல, எங்கள் அம்மாவை வர சொல்லுங்கள். எங்கள் அம்மா கிட்ட பேசணும். நான் அவங்க வீட்டுக்கே போகிறேன். மீனாத்தை முத்து மாமா இருக்கிற வீட்டில் தான் எனக்கு சந்தோஷமாகவே இருந்தேன். அங்கே அண்ணாமலை தாத்தா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே நான் தனியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை என் பாட்டி எங்கே இருக்காங்கன்னாவது கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாங்க. இல்லைனா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கிரிஷ் அழுதுகிட்டே இருக்கான். உடனே இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி வித்யா பேசுகிறாங்க. ரோகிணி, இங்கே உன் பையன் கிறிஷ் சாப்பிட மாட்டேங்கிறான். என் பாட்டி வேணும், என் அம்மாவை வர சொல்லுங்க. நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் முத்து வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி பேசிகிட்ருக்க. நான் என்ன செய்ய முடியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணியும், நீ வீட்டில் தானே வேலை செய்ய போகிற, கொஞ்சம் அவனை சமாளிச்சுக்க. என்னால் இப்போ வர முடியாது. விஜயா தவிர இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் என்னால் வெளியில் பார்லருக்கு கூட போக முடியல. நீ தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ தானே கிறிஷோட அம்மா. எந்த பொறுப்பையும் சரியாக செய்ய மாட்டேன். உன் பையனை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டல. அதுக்கப்புறம் இந்த பக்கமே வராமல் உன் வேலையை பார்த்துட்ருக்க. நான் எத்தனை நாள் தான் கிறிஷை பார்த்துக்க முடியும்? நீ சொன்னியேன்னு உனக்காக நான் உதவி செய்யணும்னு நினச்சா, உன் பையனை பற்றியும் அக்கறை இல்லை, உன் அம்மாவை பற்றியும் அக்கறை இல்லை. ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியலன்னு சொல்லும்போது, சரி நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க. அந்த சமயம் யாரோ அங்கே வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. கிறிஷ்ன்னு கூப்பிடுறாங்க. உடனே கிறிஷும், என் பாட்டி தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு இங்கே கிறிஷ் சொல்லும்போது, இல்லை கிறிஷ், நீ வெளியில் போக வேண்டாம், யார் வந்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அங்கே கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்போ கிறிஷோட பாட்டி நிற்கிறாங்க. பாட்டி வந்துட்டிங்களா அப்படின்னு கிறிஷ் கேட்க, உள்ளே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க வித்யா. உடனே வித்யா கிறிஷோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, எங்கம்மா இருந்தீங்க, எங்கே போனீங்க? ரோகிணிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா. உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். இங்கே கிறிஷ் நல்லா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ அங்கே படிக்க வேண்டான்னு சொல்லி இங்கே கிறிஷை என் வீட்டில் தங்க வச்சுருக்கா இந்த ரோகிணி. கிறிஷை பார்த்துக்க நான் இருக்கேன். இருந்தாலும் கிறிஷ் தன்னுடைய அம்மாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். சரியாக சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்கான். என்னால் எப்படிம்மா சமாளிக்க முடியும்? எனக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் என் அம்மாவை இங்கே வர வைக்கணும், இன்னொரு பக்கம் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறனோ அந்த முருகன் அப்பப்போ என்னை பார்த்துட்டு போவார். கிறிஷை பற்றி கேட்டால் நான் என்னன்னு உண்மையை சொல்ல முடியும்? அப்படி நான் உண்மையை சொன்னால் ரோகிணி மாட்டிக்க மாட்டாளா? என்னால் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் பொண்ணு ரோகிணி அவள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. அவள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு பிரச்சனை செய்கிறோமேன்னு அவளுக்கு ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. நீங்களாவது கிறிஷை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்லம்மா, நீயாவது கிறிஷை கொஞ்ச நாள் நல்லா பார்த்துக்கிட்டியே, அது வரைக்கும் போதும். இந்த ரோகிணி ஏன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளோ தெரியல. நான் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் யார்கிட்டேயும் சொல்லாமல் கிளம்பி போனேன்னா, தன்னுடைய அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்னு கிறிஷ் ஆசைப்பட்டான். ரோகிணி கூட ஒரே வீட்டில் கிறிஷ் இருந்தால் சந்தோஷமாக இருப்பான். கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு அங்கே எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போனேன். ஆனால் இங்கே ஸ்கூல்ல இருந்து கிறிஷை இங்கே கூப்பிட்டு வருவா, இங்கே தங்க வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் என்னெல்லாம் நினைக்கலையோ அது எல்லாத்தையுமே கல்யாணி செஞ்சிட்ருக்கா. என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலம்மா. அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறா. என் பேரனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஆனால் தன்னுடைய பையனை பற்றி யோசிக்காமல் அந்த ரோகிணியால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரிம்மா, அழாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி எங்கேயும் தங்காமல் எங்கம்மா இருந்தீங்க இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஏம்மா கேட்டுட்ருக்க? சரி, ரோகிணி வரேன்னு சொன்னாலா? கிறிஷை பார்த்துக்கிறேன்னு சொன்னாலா? தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கம்மா, அந்த ரோகிணி வர மாதிரியே தெரியல. மறுபடியும் அவள் வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. ரோகிணிக்கு என்றைக்கும் இந்த கிறிஷ் மேலே அக்கறை வரப்போகிறதே இல்லைம்மா. நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வித்யா. தன்னுடைய பாட்டி தன்னை பார்க்க வந்த சந்தோஷத்தில் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். பாட்டி, நம்ம 2 பேரும் மீனாத்த வீட்டுக்கே போயிடுவோமா? அங்கே எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நல்லா பார்த்துப்பாங்க. இங்கேயே இருந்தால் அம்மா நம்மளை பார்க்க வரவே மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம 2 பேரும் தனியாக தானே இருந்தோம். அம்மா நம்மளை பார்க்க வராமல் தானே இருந்தாங்க. இங்கே இருக்கிறத விட நம்ம 2 பேரும் அங்கேயே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான். நம்ம கிளம்புவோம். கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் ரோகிணி உன்னை மகனாக புரிஞ்சுக்கிட்டு உன் கூடயே இருப்பா. ஒன்று ரோகிணி உன்னை அங்கே கூப்பிட்டு போகணும், இல்லையா நம்ம கூட ரோகிணி வரணும். இனியும் ரோகிணி அவள் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தா நாளாக ரோகிணியை அப்படியே விட போகிறதில்ல அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மீனா பூ கொடுக்க கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் தன்னுடைய அம்மா சந்திராவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, கிறிஷையும் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மான்னு சொல்லும்போது, அப்போ கிறிஷ் இங்கே இல்லையா அடின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். அப்படியே வந்து அவங்க அம்மா கிறிஷையும் கூப்பிட்டு போயிட்டாங்களாம். கிறிஷோட பாட்டி அவங்க கூட தான் இருக்காங்க போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் கிறிஷ் உங்க கூட இருந்திருக்கானே, அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டுல கூப்பிட்டு போயிருக்கணும் அப்படின்னு இங்கே சந்திரா சொல்கிறாங்க. நாங்கள் உதவி செய்கிறதெல்லாம் பெருசாக யாரும் நினைக்க வேண்டாமா. ஆனாலும் கிறிஷ் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் யோசனை பண்ணோம். ஏன், அண்ணாமலை மாமா கூட கிறிஷ் வீட்டில் இல்லாததை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாரு. கிறிஷை தன்னுடைய பேரனாவே பார்த்துக்கிட்டாரா? அதான் கிறிஷ் வந்தால் நல்லாயிருக்கும், கிறிஷ் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாருமா அண்ணாமலை மாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து சந்திரா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும். அதே மாதிரி கிறிஷோட பாட்டியும் அக்கறை இல்லாமல் இப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு என்னவோ சந்தேகமாக தாமா இருக்குது. யாரோ தெரிஞ்சவங்க தான் இப்படி ஏதோ ஒரு உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வித்யா யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் ரோகிணியை நம்பி பிரயோஜனம் இல்லை. ரோகிணியோட அம்மா, ரோகிணியோட பையன் 2 பேரும் என் வீட்டில் வந்து தங்கிட்டுருக்காங்க. இவங்களால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டா நான் என்ன செய்கிறது? பேசாமல் மீனாவையும் முத்துவையும் இங்கே வர வைப்போம். இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லுவோம். உண்மை என்னன்னு மீனாவும் முத்துவும் தெரிஞ்சுக்கிட்டும். அதுக்கப்புறம் ரோகிணி கிறிஷை வந்து அவ கூடயே வச்சு பார்த்துக்கிறதா இல்லை என்ன முடிவுனாலும் அவங்க எடுத்துக்கிட்டோம். இது ரோகிணியோட வாழ்க்கை. அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி இருந்தா நான் ஏன் ரோகிணிக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? என் வாழ்க்கையை நான் பார்க்குறதா இல்லை ரோகிணிக்கு உதவி செய்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் மீனாக்கு இங்கே அந்த சமயம் ஃபோன் பண்ணுறாங்க வித்யா. தன்னுடைய அம்மா கிட்ட மீனா பேசிகிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் இருங்கம்மா ஃபோன் வருதுன்னு எடுத்து பேசுகிறாங்க. வித்யா, சொல்லுங்கள் வித்யா அப்படின்னு சொல்லும்போது, மீனா, ஒரு முக்கியமான உண்மையை உங்ககிட்ட பேசணும், நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, என் வீடு வரைக்கும் வரீங்களான்னு கேட்க, என்னங்க நீங்கள் ஊருக்கு போயிருந்ததா கேள்விப்பட்டேனேன்னு சொல்ல, நான் வந்துட்டேன் மீனா, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி வித்யா, என் வேலையை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. சரிம்மா, வித்யா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வித்யா ரோகிணியோட ஃப்ரெண்டாச்சே, அவங்க மூலமாக ஏதாவது உண்மை தெரிஞ்சால் நல்லது தானம்மா, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மீனா பேசிட்டு கிளம்பி போக, அங்கே வித்யாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீனா வராங்களா, முத்துவையும் வர சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. முத்துவும் சவாரி முடிச்சுட்டு அங்கே வராரு. மீனாவும் வித்யா வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் ஒன்றாவே வரத இங்கே கிறிஷுக்கும் கிறிஷோட பாட்டிக்கும் தெரியாது. ஆனால் ரோகிணிக்கு இதுக்கு மேலே உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்ச வித்யா இப்படி ஒரு முடிவெடுத்தது யாருக்கும் தெரியாது. மீனாவும் முத்துவும் வந்துட்டு வித்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அங்கே வித்யாவும் வாங்க மீனா, வாங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, என்னாச்சுன்னு கேட்க, தன்னுடைய வீட்டில் தான் கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ரூமில் இருந்து கிறிஷோட பாட்டி வர மீனா முத்து நிற்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, வித்யா, இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே வித்யாவும் நான் தாம்மா வர வச்சேன்னு சொல்ல, ஏன் வித்யான்னு சொல்ல, உடனே மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் இங்கேயா தங்கியிருந்தீங்க? வித்யா இவங்கள நீங்களா பார்த்துக்கிட்டீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாமல் ஏமா கிளம்பி வந்தீங்க? உங்கள் பொண்ணு வந்து கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கிறிஷும் வந்து மீனாத்த முத்துமாமா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே மீனாவும், கிறிஷ் நீ இங்கே தான் இருக்கியா? உன் அம்மா உன்னை இங்கே தான் கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே புரியல. எப்படி இவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. முத்து கேட்குறாரு, என்ன வித்யா, என்ன நடக்குது? எங்களை நீங்கள் தானே வர சொன்னீங்க, ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறதா சொன்னீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் எங்கெல்லாம் நாங்கள் தேடி இருப்போம், இங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க நேற்று தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் கூப்பிட்டு வந்தா? கிறிஷோட அம்மாவா அப்படின்னு சொல்ல, எனக்கு ரோகிணியை மட்டும்தாங்க தெரியும். ரோகிணி தான் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்தா இங்கே தங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணி கிறிஷோட அம்மாவா அப்படின்னு மீனா மெதுவாக கேட்குறாங்க. சரியாக தான் யோசனை பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ரோகிணியோட அம்மா தான் இவங்க. ரோகிணியால் இவங்க 2 பேரையும் சரியாக கவனிக்கவும் முடியல, பார்த்துக்கவும் முடியல. அவள் ஏன் தான் இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்தாலும் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வேறு வழி தெரியலங்க. ரோகிணிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் முருகனுக்கு தெரிஞ்சா அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காதுங்க. அதனால தான் நான் உங்களை வர வச்சேன் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவை பார்த்து, என்னம்மா பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க? ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லுங்கள். முத்து மீனா ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு இவங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா கண் கலங்கி அழுதுகிட்டே மீனாக்கிட்டே முத்துக்கிட்டே முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்க. முத்து தம்பி, மீனா, நீங்கள் 2 பேரும் எனக்கும் கிருஷிக்கும் ரொம்பவே உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் நான் தான் உங்களை பற்றி யோசிக்காமல் இருந்துட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டாவது கிளம்பி போயிருக்கணும். என் பேரன் கிறிஷ் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சேன். ரோகிணி என்னுடைய பொண்ணு தான். கிறிஷோட அம்மா கூட கிறிஷ் இருக்கணும்னு நினச்சி தான் உங்கள் வீட்டிலேயே கிறிஷ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்தில் அவளுக்கு நிறைய பிரச்சனை. அவளுக்கு அங்கே வாழ பிடிக்கல, தனியாக வந்துட்டா. என்னுடைய பேரனையும் என் பொண்ணையும் நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன். வேலைக்கு போன ரோகிணி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றி மனோஜையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை தெரிஞ்ச பிரச்சனை ஆகும்னு சொல்லி இப்போ வரைக்கும் பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டுருக்கா. எத்தனையோ முறை உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நினச்சேன். அப்போல்லாம் உண்மையை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு என் பொண்ணு என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நான் உண்மையை சொல்லலை. இருந்தாலும் நானாவது உண்மையை சொல்லியிருக்கணும். என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கிறிஷ் ரோகிணியோட பையனா? கிறிஷ் அங்கே எங்கள் வீட்டில் இருந்த ரோகிணி உன்னுடைய அம்மாவான்னு கேட்க, மெதுவாக தன்னுடைய பாட்டியவும் பார்த்துட்டு, ஆமாம் மீனாத்த அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்குடா இந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட சொல்லலைன்னு கேட்க, அம்மா தான் இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, அதுலேயும் மீனா முத்து கேட்டால் நீ எதுவுமே என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் உன் கூட பேசுவேன், உன்னை நல்ல பெரிய ஸ்கூல்லலாம் சேர்த்து விட்டு படிக்க வைப்பேன், உன் கூடவே நான் இருப்பேன்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. என்னை பார்க்க அம்மா வரவே இல்லை தெரியுமா? ஃபோன் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை என் பாட்டியாவது என்னை தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கிறிஷ் அழுகிறான். வித்யாவால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோகிணியை பற்றின உண்மை தெரியுது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. தன்னுடைய பையனையும் கவனிக்காமல் தன்னுடைய அம்மா மேலேயும் அக்கறை இல்லாமல் அப்படி என்ன தனக்கு வாழ்க்கை முக்கியம்னு நினச்சி அப்படி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் என்ன அந்த பார்லர்லம்மா ரொம்ப சந்தோஷமாகவா இருக்காங்க? என் அம்மா அவ்வளோ பேசி அவமானப்படுத்துகிறாங்க. அங்கே வாழ்கிறதுக்கு அங்கே தங்குறதுக்கு இவங்க கூட இருந்துட்டு போகலாமே. ஏன் இதெல்லாம் அந்த ரோகிணிக்கு புரியவே மாட்டேங்குது? நல்லா சம்பாதிக்கிற ரோகிணி தன்னுடைய பையனை கூட கவனிக்காமல் இருந்திருக்காங்க. கிறிஷ் பாவம் எப்படிலாம் அழுகிறான். இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நாம் சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீ முதல்ல வா மீனா, அந்த ரோகிணிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். இன்னும் பொய் சொல்லி ஏமாத்துறா அந்த ரோகிணியை பார்லரில் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, உடனே வித்யா சொல்கிறாங்க, மீனா எனக்கும் வேறு வழி தெரியல. எனக்கும் ரோகிணியை பற்றின உண்மையை தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்டை நானே எப்படி மாட்டி விடுறதுன்னு இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். ஏன் ரோகிணிக்கிட்ட பேசக்கூடாது, ரோகிணிக்கு உதவியே செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அப்பப்போ இந்த ரோகிணி தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசிகிட்டு இருந்தா. ஆனால் இப்படி தன்னுடைய பையனை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் தங்க வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. பாவம் கிறிஷ் ரோகிணியை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான். அந்த ஒரு யோசனையில் தான் உங்களை நான் வர வச்சேன். மற்றபடி ரோகிணி மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. ரோகிணி கிறிஷ் இங்கே மனோஜ்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக இப்போயாவது உண்மையை சொன்னீங்கல்ல, எங்களை வர வச்சு உண்மை என்னன்னு புரிய வச்சிங்கல்ல வித்யா, அதுவே போதும்.
இத்தனை நாள் நீங்களும் இந்த உண்மையை மறைச்சிருக்க கூடாது வித்யா. அதனால தான் ரோகிணி என்ன பொய் சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்கன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. இனியும் நான் அப்படியே இந்த விஷயத்த விட மாட்டேன். அம்மா, நீங்கள் வித்யா வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடும்போது, வேண்டாப்பா முத்து, உங்கள் அம்மா உங்கள் அப்பா அவங்க முகத்தில் நான் எப்படி முழிக்க முடியும்? அவங்க என் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்க முன்னாடி நின்று பேசக்கூட எனக்கெல்லாம் தகுதியே இல்லை முத்து அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே கிறிஷும், அப்போ என் அம்மா கூட நான் ஒன்றா அதே வீட்டில் இருக்க போகிறேனா மீனாத்த அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறான். ஆமாம் கிறிஷ், இனி உங்கள் அம்மா உன் கூட தான் இருப்பாங்க. நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ அழுது என்னம்மா பிரயோஜனம்? முன்னாடியே ரோகிணி செய்கிறது தப்புன்னு புரிய வச்சுருக்கணும். இல்லை ரோகிணி யாருன்ற உண்மையை நீங்களாவது சொல்லியிருக்கணும். ரோகிணி பொய் சொன்னப்பெல்லாம் நீங்களும் துணையாக தானே இருந்திருக்கிறீங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானம்மா ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறீங்க. இப்போ வந்து இப்படி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கிறிஷுக்காக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம். நீங்கள் வாங்கன்னு சொல்ல உடனே இங்கே வித்யா நினைக்கிறாங்க, மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பி எல்லாரையும் அங்கேருந்து அனுப்ப இப்போ தான் வித்யா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை முருகன் வந்து பார்த்து இந்த கிறிஷ் யாருன்னு கேட்டு பிரச்சனை வந்திருந்தா அப்புறம் பிரச்சனையை என்னால் சமாளிச்சிருக்க முடியாது. நல்ல வேலை மீனா முத்துவை வர வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோன்னு வித்யா நினைக்கிறாங்க. ரோகிணி வீட்டில் இருக்காங்க. மனோஜுக்கு கடைக்கு தேவையான ஒவ்வொரு வேலையும் வீட்டில இருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயம் முத்து மீனா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்துட்டு, மனோஜ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன முத்து அப்படின்னு கேட்க, அந்த ரோகிணி எங்க, பார்லலம்மா எங்க, வெளியில் வர சொல்லுன்னு சொல்லும்போது, எதுக்கு, ரோகிணி வேலை செஞ்சிட்ருக்கா, அவள் எதுக்கு கூப்பிடுற, என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா? உனக்கு வேற வேலையே இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு இதே தான் செஞ்சிட்ருக்க. வேற வேலை இருந்தா பார்க்குறியா? நான் பெரிய கடையோட ஓனராக இருக்கேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, உன்கிட்ட பேசலாம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ பார்லலம்மா வெளியில் வர சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவோட சத்தத்தை கேட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன மனோஜ் கிட்ட ஏன்டா பிரச்சனை செய்கிறேன்னு முத்துக்கிட்ட கேட்க, பிரச்சனை செஞ்சது நான் இல்லை, உங்கள் மூத்த மருமக ரோகிணி தான். அவள் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஆதாரத்தோட உண்மை என்னன்னு காட்டுறேன் நான், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்லலம்மா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட அங்கே வந்து ரோகிணி நிற்கும்போது மீனா இருந்த கோவத்தில் வந்த உடனே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன செஞ்சு வச்சிருக்க? நீ செய்கிறது எல்லாமே தப்பு தான், நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான், உன்னை நம்பி நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செஞ்ச மீனா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனது நீ தானே? கிறிஷ் உன்னுடைய பையன்ற உரிமையில் யார்கிட்டையும் சொல்லாமல் கூப்பிட்டு போனியா ரோகிணின்னு கேட்கும்போது திருன்னு முழிக்கிறாங்க. அண்ணாமலையை பார்க்குறாங்க ரோகிணி. என்னது, கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனது ரோகிணியா? அப்போ கிறிஷோட அம்மா ரோகிணியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிக்க ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா அங்கே வந்து, அண்ணாமலை தாத்தா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வர, கிறிஷ் நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம், முத்து மாமாவும் மீனாத்தையும் என்னையும் என் பாட்டியவும் இனி இந்த வீட்லேயே நீங்கள் தங்கிக்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாட்டி வாங்க பாட்டி, ஏன் பாட்டி வெளியிலேயே நிற்கிறீங்க? முத்து மாமா சொன்னாங்கல்ல, இது நம்ம வீடு, நீங்கள் இங்கேயே தங்கிக்கலான்னு, நீங்கள் வாங்க பாட்டி அப்படின்னு தன்னுடைய பாட்டியவும் வீட்டுக்குள்ளே கிறிஷ் கூட்டிகிட்டு வரும்போது விஜயாவுக்கு பேரெதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. மீனா, முத்து என்ன செஞ்சுருக்கீங்க? யார் இந்த வீட்டுக்குள்ளே இனி வரவே கூடாதுன்னு சொன்னனோ மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டிங்களா? உதவி செய்கிறதுக்காகவா? எதுக்கு இவங்க வந்தாங்கன்னு கேட்கும்போது உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, வேற இவங்க எங்கே தங்குவாங்க? ரோகிணி தான் இவங்களோட பொண்ணுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். தன்னுடைய பொண்ணு கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குன்னு வேற யாரும் இல்லை, ரோகிணி மட்டும்தான். அதனால தான் இதே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது உடனே ரவியும், என்ன சொல்கிற முத்து, இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு நம்ம எல்லாருமே தேடிட்டு இருந்தோம்ல, இவங்க எங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்ல, இந்த ரோகிணி செஞ்ச எல்லாத்தையும் நான் மெதுவாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நடந்த உண்மை என்னன்னு புரிய வரும் அப்படின்னு ஒவ்வொன்றா ரோகிணி என்னெல்லாம் செஞ்சாங்க, உண்மையை மறைக்கிறதுக்காக எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்ற உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரோகிணி மேலே நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கு போன ரோகிணி கிறிஷை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வித்யா வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. தன்னுடைய பேரன் வித்யா வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேரனை பார்க்கறதுக்காக போயிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. வித்யா, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுக்கு, ரோகிணி செய்கிற தப்புக்கு இனி நம்ம உதவி செய்யக்கூடாதுன்னு எங்களை அங்கே வித்யா வீட்டுக்கு வர சொல்ல நாங்களும் அங்கே போய் பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம், கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, இந்த ரோகிணி தான். அது மட்டும் இல்லை, ரோகிணியோட அம்மாவும் இந்த கிறிஷோட பாட்டி தான். இவங்க 2 பேரையும் கவனிக்காமல் ரோகிணி தனக்கு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு பொய் சொல்லி ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்காங்க இந்த பார்லலம்மா அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி முத்து சொல்ல, உடனே விஜயா இருந்த கோவத்தில், என்னடி நினச்சிட்டு இருக்க, எல்லாரும் ஏமாத்தலாம் திட்டம் போட்டு தான் வந்தியா,
எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பணக்கார மருமகளாக தான் நான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி என் மனசை மாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சிருக்கனா நீ பெரிய ஆளு தாண்டி. உன்னை நம்பி என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே அதுக்கு தான் இப்படியெல்லாம் என்னை ஏமாத்துனியா சொல்லுடி அப்படின்னு கேட்கும்போது உடனே எங்கள் கிறிஷும் பாட்டி வேண்டாம் பாட்டின்னு சொல்ல என்ன பாட்டின்னு நீ கூப்பிடாத, அது மட்டும் இல்லை உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு, இனி இந்த ரோகிணிக்கு இந்த வீட்டில் இடமே இல்லைன்னு சொல்ல அங்கே வந்த கிறிஷோட பாட்டியும் சம்மந்தி மன்னிச்சிருங்க, முத்துக்கு மீனா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே பிரச்சனை வரும்னுட்டு, ஆனால் ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு, அவள் போய் சொல்லியிருக்க கூடாது தான், அவள் வாழ்க்கைக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டா, நீங்கள் தான் மன்னிச்சு ரோகிணியை இந்த வீட்டில் வந்து மனோஜ் கூட சந்தோஷமாக வாழவும் விடணும், கிறிஷையும் உங்கள் பேரனா ஏற்றுக்கணும், எனக்கு வேறு என்ன செய்யன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, ரோகிணிக்காக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல அண்ணாமலை சொல்கிறாரு போதுமா, இதுக்கு மேலேயும் நீங்கள் பொய் சொல்கிறத நான் கேட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறீங்களா, ரோகிணிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசலாம், அவங்க அம்மான்ற உரிமையில், ஆனால் ரோகிணி சொன்ன ஒவ்வொரு பொய்யவும் நம்பி நம்பி நாங்களாமா ஏமாந்துருக்கோம், மனோஜோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நாங்கள் யாரும் உங்களை ஏமாத்தலை, அதனால் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியாது, நீங்களும் உங்கள் பொண்ணும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க, மனோஜுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கும்போதே இந்த விஜயா கிட்ட சொன்னேன், ரோகிணி யார் என்னன்னு கொஞ்சம் விசாரித்து அதுக்கப்புறமா கல்யாணத்தை செஞ்சு வைன்னு, என் அம்மா பேச்சையும் கேட்கல, ஏன் முத்து கூட எவ்வளவோ சொன்னான், யார் பேச்சையும் கேட்காம ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தே ஆகணும்னு விஜயா ஆசைப்பட்டா, ஆனால் இப்போ என்னடானா ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் பார்க்கும்போது இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தான் எங்களுக்கு தோணுது, ஏன்னா ரோகிணி அவளுக்காகவும் அவள் வாழ்க்கைக்காகவும் என்ன வேணாலும் செய்கிறாளே, அந்த சிட்டி கூட சேர்ந்து திட்டம் போடுறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செய்கிறதுன்னு அவள் தான் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு முடிவெடுத்துட்டா, அப்படிப்பட்ட மருமக எங்களுக்கு வேண்டாமா, விஜயா வேணும்னா பணத்துக்காக ஏமாந்து போய் நிற்கலாம், ஆனால் நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை நீங்கள் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம், ஸ்கூலில் உங்களை நான் பார்த்துருக்கேன், ஏன் முத்துமீனா உங்களை நல்லா கவனிச்சுக்கணும்னு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டாங்க, யார்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கலாம், இப்போ வந்து உண்மையை பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்குறீங்களே, உங்கள் பக்கம் ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா, நல்ல வேலை வித்யா இப்பயாவது மனசு மாறி ரோகிணியை பற்றின உண்மையை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொன்னதால் இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுது, இல்லைனா எங்களுக்கு இன்னும் ரோகிணியை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல, பாவம் கிறிஷ் தன்னுடைய அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அம்மா கூடயும் இல்லாமல் தன்னுடைய பாட்டியும் பார்க்க முடியாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், கிறிஷோட நிலமையை நீங்கள் யாரும் யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு அண்ணாமலை ரோகிணியை மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் ரொம்ப கோபமாக பேசும்போது அப்போ தான் ரோகிணிக்கு தெரியுது, இந்த வித்யா கிட்ட உதவி கேட்டு என் பையனை வித்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது பெரிய தப்பாக போச்சே, இங்கே வித்யாவே வேணும்னு என்னை மாட்டி விடணும்னு முத்து மீனாவை வீட்டுக்கு வர வச்சு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா, இப்போ என்னடானா இங்கே அண்ணாமலை மாமா இருக்கிற கோவத்தில் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு, வித்யா என்னை கண்டிப்பாக மாட்டி விட மாட்டான்னு நினச்சேன், ஆனால் இப்படி அவள் வாழ்க்கைக்காக நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சொன்ன பொய் எல்லாத்தையும் இப்படி சொல்லி மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கும்போது எந்த பதிலும் சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே வந்து கிறிஷ் கேட்குறான், அண்ணாமலை தாத்தா நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, எங்கள் அம்மா எனக்காக தான் போய் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எங்கள் அம்மாவை திட்டாதீங்கன்னு சொல்ல, பாத்தியா ரோகிணி உன் பையனுக்கு உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, ஆனால் உனக்கு உன் பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அப்படி அக்கறையாக இருந்திருந்தா மனோஜையும் எங்கள் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கவும் மாட்டேன், உன் பையனுக்காக உன் அம்மாவையும் உன் பையன் கூடயும் நீ இருந்திருப்ப, உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்னு நினச்சல, இனி மனோஜ் எடுக்க போகிற முடிவை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் கோவமாக நிற்கிற எதுவும் பேசாமல் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இதில் நான் என்னப்பா பேச இருக்குது, இந்த ரோகிணியை நம்பி அம்மா கோவப்பட்டாலும் நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனால் ரோகிணிக்கிட்ட எந்த உண்மையும் நான் மறைக்கல, ஆனால் ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்யாலாம் இருக்குது, இதுக்கு மேலேயே ரோகிணிக்கிட்ட பேச ஒன்றுமே இல்லைப்பா, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனி நான் தானப்பா அவமானப்பட்டு நிற்கணும் இந்த ரோகிணியால் தான் கடையில் நல்லாவே வருமானம் வருதுன்னு எப்போ பார்த்தாலும் ரோகிணியை பாராட்டி பேசுவேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் இங்கே ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் ரோகிணி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா நான் சந்தோஷமாக இருந்ததை விட இப்படி அவமானப்பட்டு நின்னது தான் அதிகம், இனி ரோகிணி என் வாழ்க்கையில் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல, மனோஜ் நீயா இப்படி பேசுகிறேன்னு கேட்க, நான் தான் ரோகிணி, உங்கள் அம்மாவும் உன் பையனும் உனக்காக காத்துட்ருக்காங்க, நீ அவங்க கூடயே கிளம்பி போகலாம், இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா
என் பையன் மனோஜே தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரரும் நினைக்கிறாரு. நீ நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டதே என் வீட்டுக்காரரும் மனோஜும் தான். ஆனால் நீ சொன்ன பொய்யால் நீ எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி ஒரு முடிவெடுக்க இனி இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணியோட துணி, ரோகிணியோட பையன் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ரோகிணி என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்க உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா, நீ சொன்ன பொய்யால் நான் மன்னிப்பு கேட்டு கூட அவங்க உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ தாண்டி ரோகிணின்னு சொல்லும்போது, போதுமா, நீ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சனோ உண்மையெல்லாம் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டு இப்போ எல்லா தப்பும் என் மேலே இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. உன்னால தாம்மா நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன். அந்த வித்யாவும் என்னை மாட்டி விட்டுட்டா, நீயும் என்னை மாட்டி விட்டுட்டல. மனோஜ் கூட என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன். உன்னால் நான் இப்போ இந்த நிலமையில நிற்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே கிரிஷ் சொல்கிறான், அம்மா நான் இருக்கேம்மா உங்களை பார்த்துக்க, நீங்கள் ஏம்மா அழுகுறீங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே கிரிஷோட பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா உன் பையன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு, அதை புரிஞ்சுக்காம நீ உன் வாழ்க்கை முக்கியம்னு நினச்சல, அதனால தாண்டி உனக்கு இந்த நிலமை வந்தது, நீ வா கிரிஷ் அப்படின்னு சொல்லி ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிரிஷை கூட்டிகிட்டு கிரிஷோட பாட்டி கிளம்புறாங்க. அங்கேருந்து வெளியில் கிளம்பவும் முடியாமல் மனோஜையே பார்த்துக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க ரோகிணி. நாங்கள் எடுத்த முடிவு எடுத்தது தான், நீ என்ன சொன்னாலும் இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் தன்னுடைய முடிவை சொன்னதால் என்ன செய்யன்னு தெரியாமல் எங்கே போகிறதுன்னு புரியலையே. இந்த மனோஜ் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சா மனோஜை இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே அப்படின்னு மனோஜை பார்த்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.